உன் பொண்டாட்டி கண்ணை மறைச்சிட்டான்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. போதும், நிறுத்துறா. நாங்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறேன். ஆனா நாங்க சொல்றது மட்டும் உன் தலையில ஏறவே மாட்டேங்குது இல்ல? இத பாருடா, முடிவா சொல்றேன், நீ அந்த விஆர்எஸ் வாபஸ் வாங்கித்தான் ஆகணும். அப்படி நீ பண்ணல, நீ என் பிள்ளையே இல்ல, நான் தலைமுழுகிடுவேன். இது கண்டிப்பா நடக்கும்டா. மா, ஒரு நல்ல எண்ணத்தோட மகாவுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நான் எடுத்திருக்கிற முடிவு இது. நாம இதுல சக்சஸ் ஆயிட்டா இப்ப மாதிரி தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்கம்மா, நீங்க தலை முழுகிடுவேன்னு சொல்றதால நான் உங்க புள்ள இல்லைன்னு ஆயிடாது. இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதை விட்டுட்டு கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசிங்க. நான் சொல்றது புரியும். இப்ப சந்தோஷமா உனக்கு? இப்ப ஹாப்பியா இருக்கியா? என்ன சொன்ன அன்னைக்கு? மகா பெரிய வேலைக்காரி, அப்படியே கம்பெனி ஆரம்பிச்சு மேடம் லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுவான்னு சொன்னல. செல்வத்துக்கும் வீட்ல உள்ள எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். அவ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா நாமளும் அவளை மருமகளா ஏத்துக்கலான்னு சொன்னல. என்னாச்சு இப்ப? என்னாச்சு இப்ப சொல்லு.